Hello, good evening. Am I audible? Good Yes. evening. I'm audible, ma'am. Yeah, okay. Okay, dear students, I'm Dr. T. N. Sujitha. I'm working as a postdoctoral fellow in Agri University, Coimbatore. First of all, I feel really, really proud to be a part of this Phoenix family because they take enormous efforts for you guys to crack AVO at some case. So, coming to our subject, what is extension? You would have all heard about extension, right? We have all studied in UG exam, UG also. So extension அப்படின்னா the root word of extension வந்து it is from Latin. And to note பண்ணிக்கோங்க, maximum majority of the extension terminologies வந்து லாட்டின் வேர்ட்ல தான் ஆரிஜினேட் ஆயிருக்கும். அண்ட் கண்டிப்பா இதை ஒரு ரூட் வேர்ட் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். பிகாஸ் கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட். அது எப்படின்னா எக்ஸ் பிளஸ் டென்ஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் அப்படின்னா வி நோ தட் இட் இஸ் அவுட், எக்ஸ்னா அவுட், டென்ஷியோனா ஸ்ட்ரெச்சிங். அப்போ இதுலயே தெரியுதுல வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா the entire definition lies in this stretching out. Stretching out, what is stretching out? என்னத்த stretching out? We are stretching out the rural technologies or the technologies generated by the universities or the research stations to the farming community. அதுதான் எக்ஸ்டென்ஷன். நம்ம எக்ஸ்டென்ஷன் என்ன பண்றோம்னா ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஜென்ரேட் பண்ற டெக்னாலஜிஸை, ஃபார்ம் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸை ஃபார்மர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்டென்ஷன். அதான் we are stretching out. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ரூட் வேர்ட் லாட்டின் வேர்ட் எக்ஸ் பிளஸ் டென்ஷியோ, ஸ்ட்ரெச்சிங் அவுட், இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டேர்ம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆனது இங்கிலாந்துல இந்த இயர் 1866. ஓகேங்களா? எப்படி அது ஆரிஜினேட் ஆச்சுன்னா ஆஸ் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன் பை கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா மெயினா என்ன நீட்? இப்போ ஏவோவே நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நீங்க மெயினா நீங்க எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் அல்டிமேட்டா ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ற சர்வீஸ் தான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிற ஒரு சப்ஜெக்டே. ஸோ நீட் வந்து ரெண்டு பெரிய நீட் இருக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம கண்டிஷன் ஆஃப் த ரூரல் பீப்புள் இன் ஜென்ரல் அண்ட் ஃபார்ம் பீப்புள் பர்டிகுலரா அவங்கள ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான், அவங்களோட கண்டிஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்காக தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் அங்க தேவைப்படுது. ஏன் அங்க தேவைப்படுது? பிகாஸ் there exists a gap between what is the actual situation and what is the desirable situation. ஸோ நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்ம நினைக்க வேண்டிய நம்ம அவங்க டெவலப் ஆனா எப்படி இருப்பாங்க அந்த சிச்சுவேஷனுக்கும் நிறைய கேப் விழுந்துருச்சு. ஸோ இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு we have to narrow down the gap, right? ஸோ அந்த இடத்துல தான் we are applying the science and technology. We are going to bring appropriate changes in the behavior of the rural people. ஸோ இந்த ரோலை ப்ளே பண்றதுக்கு தான் எக்ஸ்டென்ஷன்ங்கிறது வருது. அண்ட் செகண்ட் பேசிக் நீட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா ரிசர்ச்சர் வந்து அவங்களுக்கு டைமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேப் ஓரியன்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க டெக்னாலஜிஸ் இன்னோவேட் பண்றதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு டைம் இல்ல பீப்புள்கிட்ட போய் ரீச் அவுட் பண்றதுக்கு. அதே மாதிரி ஃபார்மிங் கம்யூனிட்டியும் அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து போய் அட்ரஸ் பண்றதுக்கு, ஃபார்மிங் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸை போய் விசிட் பண்றதுக்கும் அவங்களுக்கும் கரெக்டான கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து பிளே பண்றாங்க. Extension plays the role by bringing the technologies or reaching out the technologies generated by the research institutes to the farming community, vice versa. Farming community ஓட ப்ராப்ளம்ஸை வந்து அண்டர்லைங் இஷ்யூஸை வந்து ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ்ல அட்ரஸ் பண்றதும் அதே எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பேசிக் நீடுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ரோல் பிளே பண்றது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் நான் சொல்றேன், இது கண்டிப்பா கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் அப்படின்னு வரும்போது ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் பிளெயினா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கண்ணா மூடிட்டு நீங்க ஜே பால் லீகன்ஸ் எழுதிருங்க. அதே இது ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா KN சிங். ஓகேங்களா? இது நான் எழுதல, நான் நோட் பண்ணிக்கோங்க, KN சிங். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டீவார்ட். ஜேம்ஸ் ஸ்டீவார்ட், STEWART, ஸ்டீவார்ட், ஜேம்ஸ் ஸ்டீவார்ட். ஸோ இந்த மூணு எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடா இருக்கிறனால அப்படியே நான் அதை கவர் பண்றேன். ஃபாதர் ஆஃப் ஃபோர்த் கமிங் கிளாஸஸ்லேயே நான் கவர் பண்ணுவேன். அண்ட் ஃபாதர் ஆஃப் லிஸ்டே வந்து உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. நான் அந்த ஸ்லைடுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ எஜுகேஷனை பத்தி பேசுறோம். வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் த இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டிஸ் டு ரெஸ்பாண்ட் டு தியர் சிச்சுவேஷன். ஒரு இண்டிவிஜுவலோட கேப்பபிலிட்டி ஆல்ரெடி இருக்கும், அந்த இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி என்ன அதை
ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி அவங்க அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லயும் அவங்க வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் யூஸ் ஆகிற ஒரு பெரிய ப்ராசஸ் தான் எஜுகேஷன். நம்ம எல்லாம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ ஏன் எக்ஸ்டென்ஷனை பத்தி பேசும்போது டக்குன்னு எஜுகேஷனுக்கு நான் வரேன் அப்படின்னா, பிகாஸ் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்போ ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்னா அப்ப நிறைய டைப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது 3 டைப் இருக்கு. 3 types of education. First type is informal education, second type is formal education, and the third type is non-formal education. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 3 types of educationல எந்த education அந்த நேம்லயே இருக்குதா informal, it is not formal, it is informal, which means lifelong process. நம்ம டே டு டே லைஃப்ல கத்துக்கிற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம எக்ஸ்பீரியன்சஸா இருக்கலாம், நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட எக்ஸ்போஷர் டு த என்வாயன்மெண்ட் எய்தர் அட் ஹோம், அட் ஒர்க் ஆர் அட் பிளே. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கோம், ஃப்ரம் பர்த் டு டெத். அந்த மாதிரி கத்துக்கிற ஒரு எஜுகேஷன் தான் இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ இந்த இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல எக்ஸ்டென்ஷன் ஃபிட் ஆகாது. பட் இது முக்கியமான ஒன் வேர்ட். இன்ஃபார்மல் எஜுகேஷன் லைஃப் லாங் ப்ராசஸ்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கும். அதை நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க எழுதிடலாம் அது இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ட்டு. இப்ப ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா நம்ம படிக்கிறது, நம்ம யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு படிச்சு அதுக்கு ஒரு குரோனாலஜிக்கலி கிரேட்ஸ் இருக்கும், ஹையரார்கியலி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் நமக்கு, அண்ட் ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்கும். நம்ம எல்லாம் படிக்கிற ஒரு காலேஜா இருக்கும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல படிக்கிறதா ஃபார்மல் எஜுகேஷன். அது வந்து அதுலயும் எக்ஸ்டென்ஷன் ஃபிட் ஆகாது. ஸோ எக்ஸ்டென்ஷன் எதுல தான் ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் டைப் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இது முக்கியமான ஒன் வேர்ட், எப்பயுமே கண்டிப்பா இது கேட்பாங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும். So extension is type of non-formal education. What is non-formal education? Highly institutionalized, highly structured னு சொல்றோம். அப்ப non-formal education என்னன்னா it is also structured, systematic. ஆனா என்னன்னா formal educationல இருக்கிற ஒரு framework non-formalல இருக்காது. Non-formal education வந்து it will be happening outside the framework of the formal education. So இது வந்து எப்படின்னா நான் ஃபார்மல் எஜுகேஷனோட மெயின் குரூப் ஆஃப் பீப்புள் யார் இருப்பாங்கன்னா சப் குரூப் இருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்றதா நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா? அது வந்து இட் மே பி அடல்ட்ஸ், இட் மே பி சில்ட்ரன், இட் மே பி ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஸோ அந்த பர்டிகுலர் சப் குரூப்பை நம்ம அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்றோம் அவுட் சைட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஃபார்மல் சிச்சுவேஷன். அதுதான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இதுல மெயின் கீவேர்ட் இந்த 3 டைப் ஆஃப் எஜுகேஷன் இல்லாத ஒரு பியூட்டி என்னன்னா we are educating the subgroup according to their needs. அந்த நீட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்மையிலே என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், எஜுகேட் பண்றோம். அதுதான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ நம்ம கிளாஸ், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூஜியில் நம்ம சேர்றோம், நமக்கு தேவையானதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்களா? கிடையாது. நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ நம்ம இதெல்லாம் படிக்கணுங்கிற ஒரு ஃபிக்ஸட் கரிக்குலம் இருக்கு. ஆனா நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல இது கிடையாது. உண்மையிலே அந்த ஃபார்மர்ஸ்க்கு என்ன வேணும் அதுக்கான எஜுகேஷன் நம்ம கொடுக்கறது தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அதுதான் இதோட பியூட்டி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன்ல ஃபிட் ஆகும்னா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் அ நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஓகேங்களா? இது கண்டிப்பா வரும். ஸோ கீ டிஃபரன்ஸ் ஒரு ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் ஜென்ரலா உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சிங் எப்படி நடக்கும்? ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு ஒரு கன்ஃபைன்ட் என்வாயன்மெண்ட்குள்ள நடக்கும். ஆனா இங்க நான் ஃபார்மல் எஜுகேஷன் டோட்டலி அவுட் சைட் த ஃபோர் வால்ஸ், ஸ்ட்ரைட்டா அவங்க ஃபார்மிங் சிச்சுவேஷன்லயே போய் எடுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து லேர்னர்ஸ், டீச்சிங்கை பத்தி பேசணும். லேர்னிங் கம்யூனிட்டி எப்படி இருப்பாங்க ஃபார்மல் எஜுகேஷன்னா? தேல் பி ஹோமோஜீனஸ். அவங்களுக்கு வந்து ஒரு காமன் கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்சி அக்ரி படிக்கிறீங்க, எல்லா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பிஎஸ்சி அக்ரி தான் படிப்பீங்க. உங்க பேட்ச்ல ஃபுல்லா அந்த பிஎஸ்சி அக்ரி படிக்க வந்திருப்பீங்க. அதான் ஹோமோஜீனஸ். அண்ட் உங்களுக்கு காமன் கோல் என்ன ஆகும்? பிஎஸ்சி அக்ரி நம்ம படிச்சு முடிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், பாஸ் பண்றோம். அதான் உங்களோட காமன் கோலா இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த கோல். யாராவது ஃபெயில் பண்ணணும்னு நினைப்பாங்களா? கிடையாது. ஸோ அதான் காமன் கோல். ஆனா இங்க எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல அப்படி இருக்காது. அது டோட்டலி ஹெட்ரோஜினஸ். ஒவ்வொரு ஃபார்மரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோல் இருக்கும். ஸோ தே வில் பி டோட்டலி ஹெட்ரோஜினஸ் அண்ட் டைவர்சிஃபைட் கோல்ஸ் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல. அண்ட் இங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க எங்க ஃபார்மல் எஜுகேஷன்ல. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். எக்ஸ்டென்ஷன் பீப்புளுக்கு அவங்க அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டில அவங்க சாய்ஸ்க்கே விட்டோம், உங்களுக்கு என்ன வேணும் அதை நாங்க சொல்லித்தரோம். அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல இருக்கும். அண்ட் ஃபோர்த்ல வந்து ஒரு கரிக்குலம், ஃபிக்ஸட் கரிக்குலம் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், கிரேட்ஸ் இருக்கும், டிகிரி அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எதுவுமே எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல கிடையாது.
அண்ட் ஃபார்மல் எஜுகேஷன்ல எப்படி இருக்கும்னா நாலேஜ் ஃப்ளோ எப்படி இருக்கும் ஃப்ரம் டீச்சர் டு லேர்னர். இப்ப நான் உங்களுக்கு எடுக்கிறேன், நீங்க அதை படிக்கிறீங்க. இதுதான் வந்து ஃபார்மல் எஜுகேஷன். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படி இருக்காது. எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து நடத்தவும் செய்வாங்க, ஃபார்மர்ஸ்ட இருந்து கத்துக்கவும் செய்வாங்க. வைஸ் வர்சாவா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு பியூட்டி எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல இருக்கு. அண்ட் இங்க வந்து டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து லோக்கல் லீடர்ஸ் மூலமா தான் டீச்சே பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா பண்ணாம அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லோக்கல் லீடர்ஸ் மூலமா தான் டீச்சிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஃபார்மல் எஜுகேஷன்ல எப்படி இது லாஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபார்மல் எஜுகேஷன்ல தியரில நம்ம ஆரம்பிச்சு பிராக்டிகல்ல முடிப்போம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே தியரி கிளாஸஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிகல் கிளாஸ் ஆஃப்டர்நூன் நமக்கு நடக்கும். இங்க அப்படி கிடையாது. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல பிராக்டிகல் சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் என்ன, அதுக்கு தேவையான பிராக்டிகல் யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தியரியை டெவலப் பண்ணுவோம். தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணி பாலிசி பிரின்சிபிள்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுவோம் நெக்ஸ்ட் லெவல்ல. இதுதான் வந்து எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும். ஸோ அதான் அப்போ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து இட் இஸ் அ நான் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். யூ ஹேவ் எனி டவுட்ஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாம ஹெசிடேஷனும் இல்லாம யூ கேன் ஆஸ்க் மீ அட் எனி டைம். ஓகேங்களா? ஓகே. இப்போ கமிங் டு த ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அரௌண்ட் த குளோப். குளோபல் லெவல்ல நம்ம ஹிஸ்டரி பார்க்குறோம். எப்பயுமே எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் நீங்க எல்லாத்தையும் வதவதன்னு படிக்க தேவையில்லை. மெயினா 3 ஆக்ட் படிச்சு வச்சுக்கோங்க. மாரல் ஆக்ட், மாரல் ஆக்ட். செகண்ட் வந்து ஹேட்ச் ஆக்ட். தேர்ட் வந்து ஸ்மித் லீவர் ஆக்ட். இந்த 3 ஆக்ட் கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. திடீர்னு கேட்கலாம். ஏன்னா எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ல இருக்கிற எக்ஸாம்ஸா இருக்கும். கண்டிப்பா அது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாரல் ஆக்ட், செகண்ட் ஹேட்ச் ஆக்ட், தேர்ட் வந்து ஸ்மித் லீவர் ஆக்ட். ஸோ மாரல் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து 1862 இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1862. இந்த மாரல் ஆக்ட் வந்து இட் வாஸ் மெயின்லி சைன்ட் பை ஏப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா? மாரல் ஆக்ட் எதுக்கு வந்தது அப்படின்னா, லேண்ட் கிராண்ட் காலேஜஸ், இதை வந்து ஞாபகம் எல்ஜிசி. ஓகேவா? ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்லிக்கிறேன், எல்ஜிசி, லேண்ட் கிராண்ட் காலேஜஸ் அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா, இதான் கீவேர்ட். மாரல் ஆக்ட் அப்படின்னாலே எல்ஜிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாரல் ஆக்ட்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லேண்ட் கிராண்ட் காலேஜஸ். இது இந்த லேண்ட் கிராண்ட் காலேஜஸ் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷனை ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் மெயினா இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அப்புறம் ஃபர்தர் லேட்டரா என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றது, ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்காக தான் மாரல் ஆக்ட் வந்தது. இந்த லேண்ட் கிராண்ட் காலேஜஸ் பேட்டர்ன், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் அட் பந்த் நகர் இன் த இயர் 1960. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன் வேர்ட். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் அட் பந்த் நகர் இன் த இயர் 1960. ஓகேங்களா? செகண்ட் ஆக்ட், ஹேட்ச் ஆக்ட். அது வந்து இது எல்லாமே 18th சென்ச்சுரி, 1887. ஓகே, ஹேட்ச் ஆக்ட் ரெண்டுமே 18ல தான் ஆரம்பிக்குது. ஹேட்ச் ஆக்ட் 1887 வந்து இது மெயினா என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அட் ஸ்டேட் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அங்க வந்து என்னன்னா லேண்ட் கிராண்ட் காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்ஜிசி மாரல் ஆக்ட். நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க், எக்ஸ்பெரிமெண்ட் தான் மெயின் ஹேட்ச் ஆக்ட்ல. ஓகேங்களா? இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹேட்ச்க்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்னன்னா, இப்போ ஒரு கோழி வந்து முட்டை போடுறது வந்து நம்ம ஹேட்சிங் தானே சொல்லுவோம். ஹேட்ச், ஹென் வந்து ஹேட்ச் எக்ஸ் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் வந்து ஸ்டேட் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஹேட்ச் ஆக்ட் இந்த இயர் 1887. இதுல மெயினா வந்து காட்டன்ல வந்து கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய பண்ணாங்க. அந்த போல்வாம் வீவில் எல்லாம் இருக்குங்க இல்லையா காட்டனுக்கு. ஸோ அதுக்கு அதை வந்து அபாலிஷ் பண்றதுக்காக நிறைய கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் காட்டன் கிராப்ல பண்ணாங்க. இது யாரு மெயினா பண்ணா இந்த இயர் 1903? சீமேன் ஏ நாப். இவர் ரொம்ப முக்கியமானவர். 1903ல டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை கொண்டு வந்தவரே சீமேன் ஏ நாப் தான். அதனாலதான் இவருக்கு இன்னொரு பேரு ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இன் யூஎஸ்ஏன்னு சொன்னாலும் இவர் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் ஒர்க், எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன் யூஎஸ்ஏனா பால் லீகன்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா பால் லீகன்ஸ். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் இந்தியானா கேஎன் சிங். ஆனா ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இன் யூஎஸ்ஏ, இதெல்லாம் கீவேர்ட் ஞாபகம். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இன் யூஎஸ்ஏனா சீமேன் ஏ நாப். ஓகேங்களா? இவர் மெயினா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதுனாலதான் இவருக்கு இன்னொரு பேரே ஃபாதர் ஆஃப் கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி இன் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஓகே, நம்ம தேர்ட் வந்து ஸ்மித் லீவர் ஆக்டுக்கு போலாம். ஸ்மித் லீவர் ஆக்ட் அது வந்து எப்ப வந்ததுன்னா 8th May 1914. ஓகேங்களா? ஸ்மித் லீவர் வந்து 1914 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஞாபகம் வச்சுக்கோ, 1914 to 1918 அந்த மாதிரி. ஸ்மித் லீவர் ஆக்ட் வந்து 1914.
இது வந்து என்னன்னா கோஆபரேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், சிஇஎஸ், செஸ், ஸ்மித், எஸ் ஸ்மித் ஸ்டார்ட் ஆகுது, செஸ் ஞாபகம், ஸ்மித் செஸ், ஸ்மித் செஸ். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செஸ். வாட் இஸ் செஸ்? கோஆபரேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், சிஇஎஸ், செஸ். ஓகேங்களா? எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்மித் லீவர் ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஜேர்னல் வந்து பப்ளிஷ் ஆச்சு இன் யுஎஸ்ஏ. இதுவும் முக்கியமான ஒரு ஒன் வேர்ட். ஓகே, இப்ப கமிங் டு த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோங்கிறத நம்ம முதலே ஸ்டேட் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத முதலே ஸ்டேட் பண்றது தான் அப்ஜெக்டிவ். அதான் நம்ம இதை கண்டிப்பா கேட்பாங்க. டேஷ் ஆர் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எண்ட்ஸ் டுவர்ட்ஸ் விச் ஆர் எஃபர்ட்ஸ் ஆர் டைரக்டட் அப்படின்னா அப்ஜெக்டிவ். இதோட டிஃபரன்ஸ்னா நான் ஃபோர்த் கமிங் கிளாஸஸ் சொல்லுவேன். அப்ஜெக்டிவ்னா என்ன, கோல்னா என்ன, பிளான்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன, இது எல்லாமே வந்து கேலண்டர் ஆஃப் ஒர்க்னா என்ன, அதெல்லாம் ப்ரீ ஃபோர்த் கமிங் கிளாஸஸ்ல வரும். இப்ப அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பிரஷன் ஆஃப் எண்ட்ஸ். வாட் இஸ் எண்ட்ஸ்? பின்னாடி நடக்க போற ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பாயிண்ட்ஸ். இதுலதான் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் எடுக்க போறோம் அந்த ப்ரோக்ராம்ல. அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? சோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் இருக்கு, ஜெனரல் அப்ஜெக்டிவ் இருக்கு. இது ரெண்டு டைப் இருக்கு. ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெயிட்டா புல்லட் போட்டுருங்க. ரூரல் பீப்புள டெவலப் பண்றதாங்க ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இதுல எந்த ஒரு டவுட்டுமே நீங்க உங்களுக்கு இருக்கவே கூடாது. பேசிக் அப்ஜெக்டிவ் எக்ஸ்டென்ஷன்னால என்ன? ரூரல் பீப்புள டெவலப் பண்றதுதாங்க எக்ஸ்டென்ஷன். அதுதாங்க மெயின் ஃபோக்கஸே. சோ அது ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ். கண்டிப்பா இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ்னா ஜெனரல் அப்ஜெக்டிவ். நீங்க ஜெனரலுக்கு போயிடக்கூடாது. ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ரூரல் பீப்புள் ஆர் த டெஸ்டினேஷன் மேன், டெஸ்டினேஷன் ஆஃப் மேன். ஒரு மேனோட டெஸ்டினியை டிசைட் பண்றது, அதை டெவலப் பண்றது தான் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ரூரல் பீப்புள். ஓகேயா? ஜெனரல் அப்ஜெக்டிவ் அப்படின்னா டு அசிஸ்ட் பீப்புள் டு டிஸ்கவர் அண்ட் அனலைஸ் தியர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதெல்லாம் நீங்க ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேணாம், தியரட்டிக்கலா. ஜெனரல் அப்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒருத்தவங்களோட ஒரு பீப்புளோட ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு தேவைகள் என்ன, அதை டிஸ்கவர் பண்ணி அதை அனலைஸ் பண்றது ஜெனரல் அப்ஜெக்டிவ். அது யூஸ்வலாவே ஜெனரல் நம்ம தானே பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம கொடுப்போம். ஸோ அது ஜென்ரலா நம்ம பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஓவரால் டெவலப் பண்றது ரூரல் பீப்புள். இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ்ல ஏதாவது ஒரு ஒன் வேர்ட் கண்டிப்பா வரும், உண்டு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கமிங் டு த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ரெண்டு பெரிய லெவல் இருக்குங்க. லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிறது ஒரு பாயிண்ட்டும், இன்னொரு ஒரு டிவிஷன் எப்படின்னா எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படி போயிடும். சோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிற ரோலை யாரு மெயினா ப்ளே பண்றா? அக்ரி யூனிவர்சிட்டிஸ் ப்ளே பண்றாங்களா? ஏன்னா நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி தான் படிச்சோம். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஒரு கோர்ஸே அக்ரி யூனிவர்சிட்டி தான் படிச்சோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிற ஒரு லெவல், அந்த ரோலை வந்து யார் ப்ளே பண்றான்னா லீடிங் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஐசிஆர் இன்ஸ்டிடியூட்ஸ், ஹோம் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் அபெக்ஸ் லெவல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ். உங்களுக்கு தெரியுமா அபெக்ஸ் லெவல் என்ன? டாப் மோஸ்ட் லெவல். டாப் மோஸ்ட் லெவல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன? எக்ஸாம்பிள் மேனேஜ் ஹைதராபாத், நாம் ஹைதராபாத், நிர்ட், அது எல்லாமே வந்து அபெக்ஸ் லெவல் ட்ரெயின். அது மெயின் ஸ்பெசிஃபிக்லி மென் ஃபார் ட்ரைனிங் த ஸ்டாஃப் அந்த ரூரல் பீப்புள். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ரோல் யூனிவர்சிட்டி லெவல்ல எப்படி இருக்கும்னா, எக்ஸ்டென்ஷன் வந்து இட் வில் பி இன்டகிரேட்டட் வித் டீச்சிங் அண்ட் ரிசர்ச். யூனிவர்சிட்டில வந்து என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டென்ஷனை டீச்சிங் அண்ட் ரிசர்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே இது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல போனோம்னா எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா ரிசர்ச் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும். எக்ஸ்டென்ஷன்ங்கிற ஒர்க் வந்து ரிசர்ச் லெவல்ல போயிட்டு இருக்கும். அபெக்ஸ் லெவல்ல எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கும்னா ட்ரைனிங், எக்ஸ்டென்ஷன்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். அதுதான் அபெக்ஸ் லெவல்ல மெயினா எக்ஸ்டென்ஷன் லெவல் போயிட்டு இருக்கும். ஓகே, இப்ப எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா மெயினா அந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் என்ன? சர்வீஸ்னால என்ன? we are going to serve the people. அந்த பாயிண்ட்லயே இருக்கா? எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னா என்னன்னா எஜுகேஷனல் சர்வீஸ். நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த பீப்புளுக்கு அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அவங்களோட லைஃப், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். அதுதான் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். அந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து இட் லைஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம ஏவோ ட்ராக் பண்ணோம்னா நீங்க இதை தான் பண்ணுவீங்க, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் தான் பண்ணுவீங்க. சோ அது யார் யார் பண்றதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணுது, ஹார்டிகல்ச்சர் பண்ணுது, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி, ஃபிஷரிஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தே வில் பி ஹேவிங் ரெகுலர் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். எதுக்கு? மெயினா இந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து சர்வ் பண்றதுக்கு அண்ட் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனையும் மெத்தடாலஜியையும் டெக்னாலஜிஸையும் டெக்னிக்ஸையும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லையும் கத்துக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து மெயினா அந்த ரோல் ப்ளே பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, சோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு மெயினா உங்களுக்கு இதுல இருந்து என்ன வருது? இந்த இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்றோம், ட்ரெயின் பண்றோம், ப்ரொஃபஷனல்ஸை டெவலப் பண்றோம். எதுக்கு? ஃபார் டீச்சிங், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த 3 விங்குக்கும் டெவலப் பண்றோம் ப்ரொஃபஷனல்ஸ். இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்கன்னா எஜுகேஷன். இது மெயினான பாயிண்ட். இது மெயினான ஒன் வேர்ட். பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா எஜுகேட்டிங். அதே இது ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கேட்டா டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பீப்புள், டெஸ்டினேஷன் மேன், இதெல்லாம் கீவேர்ட். பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனா அந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. அப்படி கூட வர வேர்டை தான் எழுதணும். கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் தான் எஜுகேஷன். ஓகே. அண்ட் இந்த கோட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சுவாமி விவேகானந்தர் யாரு சொன்னது? எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்ட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். மேன் கிட்ட இருக்கிற பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்கும் அவங்க கிட்ட பெர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷனை இன்னும் மேனிஃபெஸ்ட் பண்றது, இன்னும் டெவலப் பண்றது தான் எஜுகேஷனோட ரோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தா. இப்ப மேனுக்கு வந்து பெர்ஃபெக்ஷனே இல்லைன்னு அவர் சொல்லல, இருக்கு. அதை டெவலப் பண்றோம், மேனிஃபெஸ்ட் பண்றோம். அதுதான் எஜுகேஷன் சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தா. இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஹூ செட் திஸ்? சுவாமி விவேகானந்தா, மகாத்மா காந்தி. கண்டிப்பா போன ஏவோ கோச்சிங்ல, ஏவோ எக்ஸாம்ல இது வந்தது. சுவாமி விவேகானந்தா, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேயா? சோ இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிற டேர்ம் வந்து எக்ஸ்டென்ஷன்ங்கிற வேர்ட் வேற, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்ங்கிற வேர்ட் வேற. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் த இயர் 1873 பை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்து. ஏன்னா இதுதான் கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகே. கமிங் டு த பிலாசபி. பிலாசபினா என்ன? இதெல்லாம் கேட்பாங்க. பிலாசபி, பிரின்சிபல், இதை பத்தின அப்ஜெக்டிவ் டைப்லாம் வரும். பிலாசபி என்னன்னா பாடி ஆஃப் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் தான் பிலாசபி. பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலாசபினா ஒன்னும் இல்ல, பிரின்சிபிள்ஸ். பிரின்சிபிள்ஸோட மொத்த உருவம் தான் பிலாசபி. ஓகேங்களா? சோ இந்த கீவேர்டு பிபி பிலாசபினா அப்போ எந்த ஏயா பியா எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம்னா எங்க பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். பிலாசபினா பாடி ஆஃப் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆர் லாஸ், அதுதான் பிலாசபி. ஓகே. இப்ப பேசிக் பிலாசபி இப்ப புரியுதா? ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு படிச்சிருக்கீங்க, பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் படிச்சிருக்கீங்க, பேசிக் பிலாசபி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் படிக்க போறீங்க. பேசிக் பிலாசபி தான் ரொம்ப முக்கியம். டீச் பீப்புள் ஹவு டு திங்க் அண்ட் நாட் வாட் டு திங்க். எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது. எப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடணும். அவங்களா கத்துக்கணும். அப்பதான் அவங்க உண்மையிலேயே கத்துக்குவாங்க. எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணி எல்லாமே கொடுத்து கொஸ்டின்ஸையும் கொடுத்துருந்தா நம்ம என்னத்தை கத்துருப்போம்? நமக்கு சொல்லி கொடுக்கறது அவங்களோட ரோல். நம்ம கத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி அந்த நாலேஜ் அப்ளை பண்ணி சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், இந்த லைஃப் எப்படி லீட் பண்ண போறோங்கிறது நம்மளோட ரோல். அத டீச்சர் வந்து சொல்லி தர மாட்டாங்க, நம்ம லைஃப் எப்படி லீட் பண்றதுன்னு. பேசிக் அடித்தளத்தை நம்ம கொடுத்துருவாங்க. அதுதான் இங்க எக்ஸ்டென்ஷனும் பண்ணுது. பேசிக் philosophy of extension education you are teaching people how to think and not what to think. இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம். ஹவுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு டு திங்க் தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுது, வாட் டு திங்க் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. அப்ப என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நம்ம சொல்லிட்டோம்ல, டிசைரபிள் ஒரு ஹியூமன் பிஹேவியர்ல ஒரு டிசைரபிள் சேஞ்சஸை கொண்டு வரது தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அதையும் நோட் பண்ணீங்க, இதுல இல்ல. main function of extension education என்னன்னா you are going to bring desirable changes in the behavior of human. Bringing out desirable changes in human behavior தான் function of extension. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த function of extension நம்ம சொல்லிட்டோம், desirable changes human behaviorல கொண்டு வரதா function of extension சொல்லிட்டோம். சோ என்ன மாதிரி சேஞ்சஸா இருக்கும் அப்படின்னா KSA ஞாபகம் வச்சுக்கோங்க, knowledge, skill, attitude. ஓகேங்களா? What is the main function of extension? Bringing out desirable changes in human behavior. What is the desirable changes that you're going to bring out? Changes in knowledge. Second, changes in skill. Third, changes in attitude. KSA, அதை நோட் பண்ணி, KSAங்கிறது கீவேர்ட், அந்த அப்ரிவேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் இன் KSA, அதுதாங்க ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அது KSAங்கிறது என்ன? பிஹேவியருக்குள்ள வர்ற 3 காம்பனன்ட். ஓகேயா? ஸோ நாலேஜ்னா என்ன? வாட் பீப்புள் நோ, அந்த விஷயத்துல நீ சேஞ்ச் பண்ற. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் வந்து இப்போ ஹை டென்சிட்டி பிளான்டிங் மேங்கோ உங்களுக்கு தெரியும்ல, ஜெயின் இரிகேஷன்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மேங்கோவை பத்தி சுத்தமா தெரியல இல்லைன்னா ஃபார்மருக்கு வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மேங்கோனா என்னன்னு தெரியுது. அதுதான் வந்து சேஞ்ச் இன் நாலேஜ். அவருக்கு வந்து பிளான்டிங் இன் மேங்கோ தெரியும், பட் ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மேங்கோ வந்து இட் ஈல்ட்ஸ் குட் ரிசல்ட்ஸ்ங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அங்கதான் எக்ஸ்டென்ஷன் ப்ளே பண்றது. யூ ஆர் பிரிங்கிங் அவுட் த சேஞ்ச் இன் நாலேஜ் ஜெனரேட்டட் பை ஹிம். ஓகேயா? ஓகே. செகண்ட், சேஞ்ச் இன் ஸ்கில். அப்போ என்னன்னா ஸ்கில்னா என்ன? த வே ஆஃப் டூயிங் திங்ஸ், த வே ஆஃப்
doing things, changing in technique of doing things. For example, high density planting வந்து ஒரு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மர்ஸ் வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மேங்கோ வந்து கத்துக்கிட்டாங்க. அங்க என்ன நடக்குது? அவங்களோட ஸ்கில்ல வந்து சேஞ்ச் பண்றோம். முதல்ல ஹை டென்சிட்டி பிளான்டிங்னா என்னங்கிறது தெரியாம இருந்த ஃபார்மருக்கு கத்து தர்றோம். அதுதான் சேஞ்ச் இன் நாலேட்ஜ். அந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் எப்படி பண்றதுங்கிறத கத்து தர்றோம் ட்ரெய்னிங் மூலமா. அதுதான் சேஞ்ச் இன் ஸ்கில். ஓகேயா? த வே ஆஃப் டூயிங் திங்ஸ். சேஞ்ச் இன் ஆட்டிட்யூட் அப்படின்னா என்னன்னா, சேஞ்சிங் இன் த ஃபீலிங் ஆர் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் சர்டன் திங்ஸ். ஆட்டிட்யூட்னா என்ன? ஃபீலிங். இப்ப நாலேஜ்னா பீப்புள் வாட் தே நோ, ஸ்கில்னா த வே ஆஃப் டூயிங் திங்ஸ், ஆட்டிட்யூட்னா என்னன்னா ஃபீலிங் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் டெக்னாலஜி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹை டென்சிட்டி பிளான்டிங் இன் மேங்கோனா ஃபார்மர்ஸ் ஒன்ட் அக்செப்ட். இப்ப அந்த ட்ரைனிங்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே அந்த ஸ்கில்ல அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃபேவரபிள் ஆட்டிட்யூட் வரும். வாவ், இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் நல்லா இருக்கே மேங்கோல, we can go for it, we can adopt the technology in my field, my own fieldன்னு ஒரு ஒரு ஃபீலிங் வருது பத்தியா, ஃபேவரபிள் ஆட்டிட்யூட். அதுதான் சேஞ்ச் இன் ஆட்டிட்யூட். இந்த மூணைத்தான் வந்து எக்ஸ்டென்ஷன் மெயினா பண்ணுது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா நீங்க எனி டைம் என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன் இந்தியா குளோப்ல நம்ம பார்த்துட்டோம். அதுல அந்த 3 ஆக்ட் வந்துச்சு. இப்ப இந்தியால எப்படி வந்தது அப்படின்னா, யூஜி லெவல் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் எப்ப வந்ததுன்னா இந்த இயர் 1950. எங்கன்னா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கல்கத்தா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இது கண்டிப்பா நீங்க படிச்சு தான் ஆகணும். போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல பீகார், பிபின்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல வந்து பிஜி வந்து பீகார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சபௌர் இந்த இயர் 1955. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு தனியா வந்தது வந்து காலேஜ் ஆஃப் நாக்பூர் இந்த இயர் 1958ல. அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் செப்பரேட் டிவிஷனா எப்ப வந்தது அப்படின்னா ஐஆர்ஐ நியூ டெல்லி, அதுலதான் வந்தது. அது பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஓகே. பிஹெச்டி ப்ரோக்ராம் எப்ப ஸ்டார்ட் ஆனதுன்னா அதுவும் ஐஆர்ஐ 1961. அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் எப்ப தனியா ஆரம்பிச்சதுன்னா பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, எந்த பிளேஸ்னா லூதியானா. ஓகேங்களா? இது ஒருக்கு நீங்க பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இது வந்து ஏஆர்எஸ் லெவல்ல கேட்பாங்க. ஏஓ லெவல்ல இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் தென் டூ தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சார்ட்டர். சார்ட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கத்துக்கிறதுக்கு நான் சொல்லி தருவேன். இப்ப எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா 5 வார்த்தை. சார்ட்டர் எடுத்தோன்னே நீங்க சொல்லிடணும். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் அப்படின்னாலே சார்ட்டர் அப்படின்னு சொல்லுங்க. SOTER. ஓகே. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் யாரு கொடுத்தானா, மெயினான பர்சனாலிட்டி நம்ம யார் சொல்லியிருக்கோம்? பால் டிகன்ஸ் சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொன்னாலே அவர் தான் சொல்லுவோம், பால் டிகன்ஸ். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன் யூஎஸ்ஏன்னு சொன்னாலும் பால் டிகன்ஸ் தான் சொல்ல போறோம். சோ அப்ப அவர் தான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸையும் கொடுத்துருப்பாருங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? எடுத்தாலும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்தியாங்கிற வார்த்தை வந்தா மட்டும் தான் ஸ்டிங்குக்கு நீங்க போகணும். மத்தபடி பால் டிகன்ஸை மறந்துடாதீங்க. முக்கியமான பர்சனாலிட்டி இவங்க. ஓகேவா? சார்ட்டர் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். ஏன்னா ஏன் சார்ட்டர் நான் திரும்ப சொல்றேன்னா சீக்வன்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா TOSERஆ, SOTER இந்த மாதிரி கேட்கலாம். அந்த சீக்வன்ஸ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். நீங்க மைண்ட்ல ஞாபகம். சார்ட்டர்னா எஸ் வந்து சிச்சுவேஷன், ஓ வந்து அப்ஜெக்டிவ், டி வந்து டீச்சிங், இ வந்து இவாலுவேஷன், ஆர் வந்து ரீகன்சிடரேஷன். ஓகேங்களா? திரும்ப சொல்றேன். சார்ட்டர் அப்படின்னா we are going to end the class, don't worry. Sorter, situation, O for objective, T for teaching, E for evaluation, R for reconsideration. Okay? Okay. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஸ் சிச்சுவேஷன். என்ன மேடம் சிச்சுவேஷன்னா என்ன? வாட் இஸ் நவ், அதுதான் சிச்சுவேஷன். இப்போ உங்களோட சிச்சுவேஷன் என்ன? ஏஓ கோச்சிங் அட்டன் பண்றீங்க. இதுதான் உங்களோட மெயின் சிச்சுவேஷன். சரியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டில நம்ம போறோம். இப்ப எடுத்தோடனே நம்ம எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் நீங்க பண்ண போறீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் அக்ரி ஆபீசர்ஸ் ஆவீங்க. அது டவுட்டே கிடையாது. அப்படி ஆனீங்கன்னா சப்போஸ் ஃபீல்டுக்கு உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபார்மிங் கம்யூனிட்டியை போய் ரீச் அவுட் பண்ணியே ஆகணும். எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்த நீங்க எடுப்பீங்க? அங்கதான் எக்ஸ்டென்ஷன் நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போங்க பேசிக் பிரின்சிபல்ஸ். ஒரு ஃபார்மரை நீங்க போய் மீட் பண்றீங்க. அவர்ட்ட எடுத்த உடனே ப்ரோக்ராம் பத்தி பேசுவீங்களா? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குங்கயா,
இந்த ப்ரோக்ராம்லாம் கண்டிப்பா உங்களுக்காக தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜிய நீங்க அடாப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட? அவரு உங்கள்ட்ட அத விட ட்ரிபிள் டெக்னாலஜி உங்களுக்கு குடுப்பாரு. நம்மளுக்கு தெரியாத டெக்னாலஜி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ, அனலைசிங் த சிட்யூவேஷன் அங்க தான் வந்து விஷயம். அந்த ஃபார்மர்ட்ட ஆக்சுவலா என்ன இருக்கு? அவரோட பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன? அவரோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்ன? அங்கருந்து அவங்கள்ட்ட இருந்து சர்வே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சர்வே இன்டர்வியூ ஷீட் எடுத்துட்டு போவோம் தெரியுமா? யுஜி பிராக்டிகல் கிளாஸ்ல எல்லாம் அதத்தான் நீங்க பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஆர் கலெக்டிங் த ஃபேக்ட், யூ ஆர் அனலைசிங் த சிட்யூவேஷன். இந்த 2 விஷயம் எஸ்ல பண்ணுவீங்க. யூ ஆர் கலெக்டிங் த ஃபேக்ட் அண்ட் அனலைசிங் த சிட்யூவேஷன். என்ன ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து? அவரோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவரோட கண்டிஷன் என்ன? ஓகேவா? என்ன மாரி என்வைரன்மென்ட்ல ஹி இஸ் லிவிங் அண்ட் வொர்க்கிங். ஓகேவா? இது எப்படி நடக்கும்னா, சர்வே மூலமாவும், பை பில்டிங் ராப்போர்ட் வித் த பீப்பிள். அப்படியே அவங்கள்ட்ட பேசி கொஸ்டின்ஸ ப்ரோப் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து விஷயத்த வாங்குவீங்க. இதுதான் நம்ம பண்ற எஸ். கலெக்டிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் அனலைசிங் த சிட்யூவேஷன். ஓகேயா? அந்த ஃபேக்ட்டையும், சிட்யூவேஷனையும் ஃபேக்ட்ஸ கலெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த சிட்யூவேஷன் அனலைஸ் பண்ண போறீங்க. அது எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? லோக்கல் பீப்பிள வச்சே நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. எதுக்குன்னா, அவங்களோட அண்டர்லைங் ப்ராப்ளம் என்ன? அவங்கள்ட்ட ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு அனலைஸ் பண்ணதுல ஒரு விஷயம் புரிஞ்சுருச்சு. அவங்களுக்கு வந்து லோ இன்கம். அவங்க ஃபேமிலில ஃபார்மிங் மூலமா அந்த ஃபேமிலி வந்து இஸ் கெட்டிங் வெரி லோ இன்கம் ஃப்ரம் ஹிஸ் ஃபார்மிங் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இதுல தான் எஸ். யூ ஆர் கலெக்டிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் அனலைசிங் த சிட்யூவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கெட்டிங் த ஃபேக்ட் தட் ஹி இஸ் ஏர்னிங் he or she that particular farmer is earning very low income from his farming அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே. ஃபர்தரா ப்ரோப் பண்ண தான் தெரியுது. அவங்க போட்டிருக்க கிராப் வந்து லோ ஈல்டு, வெரி லெஸ் ஈல்டு குடுத்ததுனால அவங்களுக்கு லோ இன்கம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்து அவங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆரம்பிக்கிறோம். செகண்ட் வந்து என்னதுன்னா, அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்றோம். அப்ஜெக்டிவ்ல என்ன பண்றோம்? வாட் ஷுட் பி, வாட் இஸ் நவ் அப்படிங்கிறது தான் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம். அப்ஜெக்டிவ் அண்ட் சொல்யூஷன் என்ன? வாட் ஷுட் பி. நீ இப்படி இருக்க, நீ என்னவா இருக்கணும்? அதுதான் வாட் ஷுட் பி. அதுதான் அப்ஜெக்டிவ். நம்ம தான் அப்ஜெக்டிவ்னா என்ன? எக்ஸ்பிரஸிங் த எண்ட். என்னவா இருக்க போற எண்ட். அதத்தான் அப்ஜெக்டிவா நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நீ வந்து ஐயா, நீங்க வந்து 1 மந்த்ல 1 கோடி சம்பாரிச்சுருவீங்க இந்த கிராப் மூலமா. அது ரியலிஸ்டிக்கா இருக்குமா அந்த அப்ஜெக்டிவ்? இருக்காது. சோ நீங்க ரியலிஸ்டிக் அப்ஜெக்டிவா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லிமிட்டட் நம்ம 1, 2 அப்ஜெக்டிவ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் அது தெளிவா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து ரியலிஸ்டிக்கா அது வொர்க்கபிள் அப்ஜெக்டிவா இருக்கணும். ஓகேவா? அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும், கிளியராவும் இருக்கணும். அண்ட் அந்த அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கணும்னா, அவுட்கம் தெரியணும். அவுட்கம் அப்புறம் அந்த ஃபார்மர்ட்ட என்ன ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வரப்போகுதுங்கிறதையும் நீங்க ஸ்டேட் பண்ணிக்கணும் அந்த அப்ஜெக்டிவ்ல. சோ எக்ஸாம்பிள், லோ இன்கம்ங்கிறது வந்து சிச்சுவேஷன்னு வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்? இன்கிரீஸ் த கிராப் ஈல்ட் பை 20% வித்தின் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். அதுதான் உங்க அப்ஜெக்டிவா இருக்கணும். அவரோட கிராப் ஈல்ட 20% இன்கிரீஸ் பண்றோம். அதுதான் வந்து உங்களோட அப்ஜெக்டிவா இருக்கணும். டி டீச்சிங் இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக இல்ல. உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு மறக்காது. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு சீக்வென்ஸ் மறக்காம நீங்க நோட் பண்ணுவீங்க. அதுக்கு தான். டீச்சிங் அப்படின்னா என்னன்னா, வாட் டு டீச், ஹவ் டு டீச். வாட் டு டீச்ல என்ன வரும்? கன்டென்ட். அந்த ஃபார்மர்ட்ட நீ என்ன போய் டீச் பண்ண போற? ஹவ் டு டீச் என்ன மெத்தடாலஜி, என்ன எய்ட்ஸ வச்சு நீ யூஸ் பண்ணி டீச் பண்ண போற. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவருக்கு வந்து லோ ஈல்டு குடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன மாரி ரெக்கமெண்ட் பண்ணணும்? கன்டென்ட் என்னவா இருக்கணும்? ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ வந்து நீங்க குடுக்கணும். ஓகேவா? சோ யூசேஜ் ஆஃப் ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அப்ரோப்ரியேட் ஃபெர்டிலைசர்ஸ், பிளான்ட் புரொடெக்ஷன் மெஷர்ஸ் இத பத்தின கன்டென்ட்ட தான் நீங்க டீச் பண்ண போறீங்க. அதுதான் வாட் டு டீச். ஓகேவா? ஹவ் டு டீச்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க? ஃபார்மர்ஸ் ட்ரெய்னிங்கா இருக்கலாம், ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம், மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ஃபார்ம் பப்ளிகேஷன்ஸ் நெறைய பண்ணலாம். அதெல்லாம் அந்த லீஃப்லெட், பேம்ப்ளெட்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஃபோர்த் கமிங் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுல தான் டீச்சிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா? டீச்சிங் எய்ட்ஸ் என்ன யூஸ் பண்ண போறீங்க? எய்தர் ஸ்லைடா இருக்கலாம், இல்லாட்டி ஓரல் ஓரலாவே நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ல நீங்க பேசலாம். இண்டிவிஜுவலா அவங்கள்ட்ட போய் டீச் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டீச்சிங்ல நடக்கும். வாட் டு டீச் அண்ட் ஹவ் டு டீச். அடுத்து வந்து இவாலுவேஷன். நீங்க டீச் பண்ணதும், அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணதும் நிஜமாலே வொர்க் அவுட் ஆகுதா? அப்படிங்கிறத பார்க்கறது இவாலுவேஷன். வாட் ஹாஸ் பீன் த ரிசல்ட்? இவாலுவேஷன். நீங்க படிச்சதெல்லாம் உங்க பேப்பர்ல உங்க மார்க்க வச்சு தான் தெரியும். ஓகே, இவ்வளவுதான் படிச்சிருக்கான். 10 நல்லா படிச்சா 100, நல்லா படிக்கலன்னா 60, நல்லா சுத்தமா படிக்கலன்னா ஃபெயிலு. இதுதான் வந்து இவாலுவேஷன். வாட் ஹாஸ் பீன் த ரிசல்ட்? அப்ப நான் எடுத்ததுக்கு என்ன ரிசல்ட் இருக்க போது? அதான் இவாலுவேஷன். ஸோ இவாலுவேட்டிங் த டீச்சர்ஸ், டீச்சிங். அதுக்கப்புறம்
டிட்டர்மைன்ட் அதான் உங்க அப்ஜெக்டிவ் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குங்கிறத இவாலுவேட் பண்ணுவீங்க. அந்த இவாலுவேஷனுக்கு தான் நீங்க ரீசர்வே கண்டக்ட் பண்ணுவீங்க. ரீசர்வே வில் பி டன் இன் த இவாலுவேஷன் ஸ்டேஜ். ஓகேவா? எதுக்காகனா, உண்மையிலேயே ரீச் ஆயிருக்கா? இல்ல ஃபர்தர் இம்ப்ரூவ்மென்ட் தேவைப்படுதா? அப்படின்னு கேட்கறது. அண்ட் தி லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரீகன்சிடரேஷன். வாட் நெக்ஸ்ட்? ரீகன்சிடரேஷன் எதுக்காக பண்றோம்? இவாலுவேட் பண்ணும்போது சில நெகட்டிவ்ஸும் வந்திருக்கும். அப்படியே ஃபுல்லா உங்க ஃபார்மர் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாராங்கிறது டோட்டலி நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே அது நடக்காது. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ். இது இன்னொரு பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ட்டர்லயே முடியாது. ரீகன்சிடரேஷன் ஏன் அங்க ஒரு நிக்கிறோம்? திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கும். அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ கெட் த ரிசல்ட், யூ கன்டின்யூ த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். இதுதான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் அ கன்டினியூயஸ் ப்ராசஸ். ஸோ ரீகன்சிடரேஷன்ல வாட் நெக்ஸ்ட்? ஸோ ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இவாலுவேஷன் என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ அதெல்லாம் வந்து திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி அததான் ஸ்டார்ட்டிங் பாயிண்டா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ்ல. இந்த சிச்சுவேஷன் அண்ட் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களோ அதுதான் மெயின் ப்ராப்ளமா அடுத்த ஃபேஸ்ல நீங்க ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் சார்ட்டர் சிச்சுவேஷன் இப்ப புரியுதா? சார்ட்டர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ் பை ஜே பால் லீகன்ஸ். சிச்சுவேஷன், அப்ஜெக்டிவ், டீச்சிங், இவாலுவேஷன், ரீகன்சிடரேஷன். இதுதான். அதாவது இப்ப எனக்கு என்னன்னா இந்த கிளாஸ் முடிக்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல நிக்கணும் அந்த கான்செப்ட்ஸ்லாம். இதுக்காக நீங்க லைட்டா ரிவைஸ் பண்ணா, ஓகே இது மேம் சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு அது போதும். ஓகேங்களா? ஓகே. நம்ம லாஸ்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். கவலைப்படாதீங்க. ரொம்ப நான் உங்கள வந்து இது பண்ண போறது இல்ல, டார்ச்சர் பண்ணல. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். இதுல வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்டிவ் வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்து இது என்ன பிரின்சிபல்ல வரும்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்ளோ பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிரின்சிபல் ஆஃப் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். என்ன விஷயம்? கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்னா என்ன? கல்ச்சர்னா என்ன? சோசியல் ஹெரிடேஜ். ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்க நீங்க எடுத்துட்டு இருக்கிற நீங்க இப்போ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ச்சர்ல இருந்து வந்திருப்பீங்க. ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. அதே மாரி தான் ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கும் இருக்கும். அதே மாரி தான் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்க்கும் இருக்கும். சோ கல்ச்சர் இஸ் அ சோசியல் ஹெரிடேஜ். அந்த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் வந்து இட் மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அண்ட் ஃபார்மர்ஸ். இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு அட்ரஸ் பண்ண போறாரு. ஒரு டெக்னாலஜிய கொண்டு போறாரு ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு. எல்லா பேருமே உடனே ஒத்துக்குவாங்களா? ஏன் அங்க ஒத்துக்க மாட்றாங்க அப்டின்னா, அங்க கல்ச்சுரல் டிஃபரன்ஸே ஒரு பெரிய பிளாக்கேஜ். அந்த பிரின்சிபல நீங்க கரெக்ட்டா கத்துக்கணும். பிரின்சிபல்ல ஏன் நம்ம கத்துக்கிறோம் அப்டின்னா, இது வந்து யுனிவர்சல் ட்ரூத். இந்த பிரின்சிபல்ஸ நம்ம கத்துக்கிட்டோம்னா, நமக்கு ரொம்ப ஈஸி டூ ரீச் அவுட் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஓகேவா? சோ தேர் வில் பி அ கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அண்ட் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. இல்லைனா, அந்த ஃபார்மிங் குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்குள்ளேயே கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கும். எய்தர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஹேபிட்டா இருக்கலாம், அவங்க கஸ்டம்ஸா இருக்கலாம், அவங்க பிலீஃபா இருக்கலாம், அவங்க வேல்யூஸா இருக்கலாம், அவங்க ஆட்டிட்யூடா இருக்கலாம், இல்ல அவங்க வே ஆஃப் லிவிங்கே கூட மாறலாம். நெறைய டிஃபரன்சஸ் இருக்கும். பட் ஒரு குட் எக்ஸ்டென்ஷன் வொர்க் வந்து எப்படி இருக்கணும்னா, அது எப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா, வென் இட் இஸ் கேரிட் அவுட் இன் ஹார்மனி வித் த கல்ச்சுரல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த பீப்பிள். அவங்களோட கல்ச்சருக்கு ஒத்து வர்ற மாரி நீ எக்ஸ்டென்ஷன் வொர்க்க ஃப்ரேம் பண்ணாதான் அந்த எக்ஸ்டென்ஷன் வொர்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இட் மே பி புரோகிராம், இட் மே பி பாலிசிஸ், இட் மே பி பிரின்சிபல்ஸ், வாட் எவர் இட் மே பி. அதான் புரியுதா? சோ பிரின்சிபல் ஆஃப் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இதுதான். செகண்ட் வந்து கிராஸ் ரூட் பிரின்சிபல். கிராஸ் ரூட்னா என்ன? வேரு. கிராஸ் ரூட்னா ஆணி வேரு. நம்ம ஃபேமிலிக்கு யாரு ஆணி வேரு? நம்ம அப்பா, அம்மா. ஓகேங்களா? இப்போ மேரிட்னா நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க அவங்கள தான் நம்ம ஆணி வேர். வைஃப், ஹஸ்பண்ட், வைஃப். பட் பிஃபோர் மேரேஜ் நம்ம அப்பா, அம்மா தான் நம்மளுக்கு ஆணி வேர். அதே மாரி தான் எக்ஸ்டென்ஷன் புரோகிராமுக்கு லோக்கல் சிட்யூவேஷன், லோக்கல் ப்ராப்ளம்ஸ், லோக்கல் குரூப்ஸ் இதுதான் ஆணி வேர். நீ அந்த லோக்கல் சிட்யூவேஷன படிக்காம, லோக்கல் குரூப்ப படிக்காம, லோக்கல் ப்ராப்ளம அனலைஸ் பண்ணாம நீ ஒரு எக்ஸ்டென்ஷன் புரோகிராம நீ அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா, இட் வில் பி அன்சக்சஸ்ஃபுல். சோ கண்டிப்பா உன்னோட எக்ஸ்டென்ஷன் ப்ரோகிராம் வந்து ஷுட் பி பேஸ்ட் ஆன் த கிராஸ் ரூட் பிரின்சிபல் ஆல்சோ. இட் ஷுட் மஸ்ட் ஃபிட் டு த லோக்கல் கண்டிஷன். அந்த பீப்புள் வந்து ஆக்சுவலி வாட் தே ஹேவ் அந்த விஷயத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஷுட் ஸ்டார்ட் வித் வேர் பீப்புள் ஆர் அண்ட் வாட் தே ஹேவ். அவங்கள்ட்ட என்ன இருக்கு, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் நம்ம ஃப்ரேமே பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமா இருக்கட்டும். தேர்ட் பிரின்சிபல்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிஜினஸ் நாலேஜ். இண்டிஜினஸ் நாலேஜ்னா உங்களுக்கு தெரியும்ல, லோக்கல் நாலேஜ் கேரிட் ஓவர் ஃப்ரம் ஜென்ரேஷன். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம தாத்தாக்கும் முன்னாடி பாட்டன் பூட்டி, அதுக்கப்புறம் தாத்தா எய்தர் த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் இல்லாட்டி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா அவங்க ஒரு ஐடிகே வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா பரண் மேல கிரெயின ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ வரைக்கும் அந்த குரூப் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த ஐடிகேல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ஸ்.
அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, டாக்குமெண்டேஷன். ஓகேங்களா? சோ அந்த இண்டிஜினஸ் நாலேஜ வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் அவங்கள்ட்ட திணிக்க பார்க்கக்கூடாது. So everywhere people will have indigenous knowledge because it is developed over generation of work. Okay, and either through experience, either through word of mouth. So நம்மளோட எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட இண்டிஜினஸ் நாலேஜ் இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி நீ ரெக்கமெண்ட் பண்ணேன்னா அந்த டெக்னாலஜி கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ்னா யாரோட இன்ட்ரெஸ்ட், யாரோட நீட், யாரோட தேவைகள், யாரோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டா இல்ல ஃபார்மிங் கம்யூனிட்டியா, யாருக்கு நம்ம சர்வ் பண்ணணும்? ஃபார்மிங் கம்யூனிட்டி. வெரி குட், வெரி குட், வெரி குட், ஆசம், சூப்பர். எல்லாம் ட்ராக்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ். எஸ் மேம். வெரி குட், வெரி குட். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? எஸ் மேம். எஸ் மேம். இல்ல ரொம்ப தியரிட்டிக்கலா போற மாதிரி ஃபீல் ஆகுது? புரியுது. Okay, ma. Okay, thank you so much. Thank you, thank you. Okay, so the principle of interest and needs வந்து it should be based on extension agents கிடையாது. It should be purely based on the farmer's interest and farmer's needs. Okay. அடுத்து principle of learning by doing. Learning by doing, for example, ஒரு விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா, ஒரு விஷயத்தை செஞ்சு கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா? எது ஞாபகம் இருக்கும்? அப்ப எக்ஸ்டென்ஷன்னா லேர்னிங் பை டூயிங். ஒரு யூடியூப்ல கேர்ள்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்ப பாய்ஸும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். யூடியூப்ல ஒரு மெட்ராஸ் சமையல் பாக்குறீங்க, ஓகேங்களா? அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்றீங்க. அந்த அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தே உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்துருமா? செஞ்சு பழகிடுவீங்களா? இல்ல அதை பார்த்து நீங்க நிஜம் போலே அதை ப்ராப்பர் இன்கிரீடியன்ஸ், ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனோட, ரேஷியோட நீங்க செய்யும் போது அங்க நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க வந்திருக்கிற கோதுமை அல்வானா இங்க களியா வந்திருக்கும். அப்ப திரும்ப திரும்ப இங்க செஞ்சு செஞ்சு கத்துக்குவீங்க. கத்துக்க தான் உங்களுக்கு வந்து அல்வா ஸ்பெஷலிஸ்ட் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான் லேர்னிங் பை டூயிங். அதுதான் பியூட்டி. அதுதான் எக்ஸ்டென்ஷன் பண்ணும். ஓகேவா? அது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். சோ லேர்னிங் பை டூயிங், சீயிங் இஸ் பிலீவிங். இது அடுத்து ஃபோர்த் கமிங் கிளாஸஸ்ல வரும். நான் இப்பயே அது ஒரு ஹிண்டா சொல்றேன். லேர்னிங் பை டூயிங்கிறது என்ன? மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன், மெத்தடாலஜி. மெத்தடா நீங்களே யூ ஹேவ் டு டூ பை யோர் செல்ஃப். யூ லேர்ன் வெரி ஈஸிலி. அது மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் சேஞ்சிங் பீப்புள்ஸ் பிஹேவியர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய சென்சரி ஆர்கன்ஸை நம்மளே யூஸ் பண்றோம். கை யூஸ் பண்றோம், கால் யூஸ் பண்றோம், கண்ணை யூஸ் பண்றோம், பிரெயினை யூஸ் பண்றோம். அட் அ டைம்ல நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் லேர்னிங் பை டூயிங். அடுத்த பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். இங்க வில்லேஜ் பீப்புள் வந்து என்னன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறோம்னா அங்க பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து பியூட்டியே. அதோட பியூட்டி என்னன்னா பீப்புளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். நம்ம பிஆர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். யூஜில பண்ணிக்கலாம் தெரியாது. டிரான்சாக்ட் வாக், வென் டயக்ராம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ற எந்த ப்ராஜெக்டும் சாங்ஷன் ஆயிடும். பிகாஸ் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இல்லாம பீப்புளுக்கு நீ என்ன ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? முடியாது. ஸோ பீப்புளை பார்ட்டிசிபேட் பண்ற பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் அவங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளம், ஆக்சுவல் அண்டர்லைங் இஷ்யூஸ் நமக்கு தெரியும். அவங்க ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்களோட உண்மையான ப்ராப்ளம் என்ன. இதுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுங்கப்பா, இதை தாண்டி நீங்க என்னென்னமோ ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது யூஸே ஆக மாட்டேங்குது, நாங்க இதே லெவல்ல தான் இருக்கோம்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபேமிலி பிரின்சிபல். வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டி? ஒரு சொசைட்டி, சமுதாயம்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஃபேமிலி. நம்ம அப்பா அம்மா கத்துக்கிற விஷயம். நம்ம எப்படி ஒரு திருடன் வந்து எப்படி வர்றான், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி வரான், ஒரு ஃபேமிலில இருந்து தான் அவன் வரான். ஒரு அப்பா அம்மா, ஒரு ஃபேமிலி, அந்த குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து என்னத்தை பார்த்து வளருதோ அதுவா தான் அவன் ஆகுறான். அதுவா தான் அந்த குழந்தை ஆகுது பெரிய ஆளா. சோ அதுதான். சோ பேசிக் பிரைமரி யூனிட் ஆஃப் சொசைட்டி வந்து ஃபேமிலி. சோ அந்த டார்கெட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கே வந்து அந்த ஃபேமிலியா தான் இருக்கணும். இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, we are not only going to develop the farming community, we are going to develop farm women, we are going to develop farm youth, we are going to develop child development. அப்ப என்ன அர்த்தம்? either socially or economically we are going to target all the members in the family. அதுக்கு தான் women development programs நிறைய வருதா, entrepreneurship, women entrepreneurship அந்த மாதிரி நிறைய வருதா, child development, self help group, இது எல்லாமே to develop women. child development programs எவ்வளவு வந்திருக்கு? ஆர்யா, attracting rural youth towards agriculture, ஆர்யா. அங்க யார் இருக்கா? ரூரல் யூத். சோ நம்ம எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றோமா? அதுதான் வந்து ஃபேமிலி பிரின்சிபல். எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ற பிரின்சிபல் தான் ஃபேமிலி பிரின்சிபல். ஓகே, சோ பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன? a leader is a person who influences the other people to follow him. ஓகேவா? அதுதான் லீடர்ஷிப். அங்க என்ன பண்றோம்னா, நம்ம
முதல்ல ஒரு வில்லேஜுக்கு போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அங்க இருப்பாங்க. பஞ்சாயத்து லீடர் இருப்பான், ஃபேமிலி லீடர் இருப்பான், ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு லீடர் இருப்பான். சோ அந்த வில்லேஜ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லீடர்ஸ் கிட்ட நம்ம ஒர்க் பண்ணோம்னா தெரிஞ்சிரும். ஆக்சுவலா ஒரு கம்யூனிட்டி லீடர் கிட்ட போனோம்னா அந்த கம்யூனிட்டி என்ன மாதிரி வாழ்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு பஞ்சாயத்து லீடர் கிட்ட போனோம்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன பிரச்சனைகளோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ வி கேன் ஒர்க் அலாங் வித் லீடர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கம்யூனிட்டி. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஏன்னா அந்த லோக்கல் லீடர்ஸ் தான் தே ஆர் கஸ்டடியன்ஸ் ஆஃப் லோக்கல் தாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கல் லீடரை போய் நீங்க பிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ போய் பிடிக்க வேணாம். லோக்கல் லீடரை நீங்க போய் பிடிச்சீங்கன்னா உண்மையிலேயே அந்த லோக்கல் சிச்சுவேஷன்ல என்ன தாட் இருக்கு, அவங்களோட லெவல் ஆஃப் தாட் என்னங்கிற அந்த இது தெரிஞ்சிடும். நம்ம லெவல்ல ஒரு தாட் நம்ம ஹைஃபையா போய் நிற்போம். அவங்க ரொம்ப லோக்கல் லெவல்ல திங்க் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த லோக்கல் தாட்ஸ் எப்படி நமக்கு தெரியும்னா லோக்கல் லீடர்ஸ் மூலமா தெரியும். ஸோ அந்த லீடர்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும். பிகாஸ் அந்த லீடர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அந்த வில்லேஜே சேஞ்ச் ஆகும். அந்த வில்லேஜே ட்ரெயின் ஆன மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்க போய் அப்ரோச் பண்ணாம அந்த லோக்கல் லீடர்ஸ் பிடிச்சீங்கனால இந்த என்டையர் அந்த லொக்காலிட்டியே வந்து டெவலப் ஆன மாதிரி. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஓகே. பிரின்சிபல் ஆஃப் அடாப்டபிலிட்டி அப்படின்னு என்ன? அடாப்டபிலிட்டி, வாட் இஸ் மென்ட் பை அடாப்ட்? வீட்ல இருந்து காலேஜுக்கு வர்றாங்க, காலேஜ் இருந்து ஹாஸ்டலுக்கு போறாங்க. அப்பா அம்மா கூடயே இருந்த ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோ பையனோ டக்குன்னு ஹாஸ்டல்ல போய் விடும்போது புது ஃப்ரெண்ட்ஸ், புது அட்மாஸ்பியர், எல்லாமே புதுசு. அடாப்ட் ஆகுறோமா? அதுதான் பிரின்சிபல் ஆஃப் அடாப்டபிலிட்டி. அதே மாதிரிதான் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் சரி, எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸும் சரி, ஷுட் பி ஃபிளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள் டு லோக்கல் கண்டிஷன். எதுனாலுமே லோக்கல்ங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் வந்துரும். லோக்கல் கண்டிஷன், லோக்கல் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் ப்ரோக்ராம்ஸும் ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான ரிசோர்சஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் காமனா நீ ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா இட் won't fit to all the local situations. So லோக்கல் சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த டார்கெட்டுக்குரிய லோக்கல் கண்டிஷன் என்னவோ அதை வச்சுதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்றோம். தட் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் அடாப்டபிலிட்டி. 10th பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சனா என்ன? திருப்தி, சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எண்ட் ப்ராடக்ட் என்ன? நம்ம இதெல்லாம் பண்றோம், இவ்வளோ யோசிக்கிறோம், இவ்வளோ பிரின்சிபல்ஸ்ல மைண்ட வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமோ ஒரு கவர்மெண்ட் பாலிசியோ இல்ல ஃப்ரேம் ஒர்க்கோ, அதெல்லாம் எதுக்கு? டு ப்ரொடியூஸ் சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட்ஸ் ஃபார் த பீப்புள். அல்டிமேட்டா சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட்ஸ் அவுட்கம் வரணும். அதுதான். சோ அதுதான் வந்து இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைங், இப்போ ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு தேவையான நீட் பேஸ்ட் டெக்னாலஜி நீ போய் டெலிவர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். அதுவே வந்து அவனை மோட்டிவேட் பண்ணும் ஃபார் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராம்ஸ். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். The last principle is principle of evaluation. Evaluation ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜட்ஜிங் த வேல்யூ ஆஃப் சம்திங் தான் evaluation. ஓகே. ரிசல்ட்ஸ் வந்து என்ன ரிசல்ட் நமக்கு கிடைச்சது, நம்ம அப்ஜெக்டிவ் என்ன ஃபிக்ஸ் பண்ணோம். ஹலோ, அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் என்ன வந்தது, இதுக்கு நடுவுல இருக்கிற கேப். ஸ்டூடெண்ட்ஸ் என்னாச்சு? ஹலோ, am I audible? Yes, ma'am. Yes, ma'am. இல்ல முடிஞ்சதுமா, முடிஞ்சது. லாஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இவாலுவேஷன். ரிசல்ட்ஸ் வந்து அப்டைன் ஆனதுக்கும் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் ஆனதுக்கும் உள்ள கேப் இருக்கும். நம்ம எடுத்தோடனே அப்ஜெக்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் ரிசல்ட் அவுட்கமா வருமாங்கிறது டவுட். அப்படிலாம் சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ அந்த கேப்பை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கும் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்காக தான் பிரின்சிபல் ஆஃப் இவாலுவேஷன். இவாலுவேஷன் இல்லாம எந்த ப்ரோக்ராமும் ஃபுல்ஃபில் ஆகாது. எண்ட் பாயிண்ட் இவாலுவேஷனா தான் இருக்கும். சார்ட்டர்ல மட்டும் இவாலுவேஷன் லாஸ்ட் கிடையாது, ரீகன்சிடரேஷன் தான். இதுல கன்ஃபியூஷன் வரும்பா. நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் இவாலுவேஷன் தான் லாஸ்டா பண்ணுவோம். அல்டிமேட்டா இவாலுவேட் பண்ணி மார்க் போடுறதா நம்ம கடைசி எதுவுமே. பட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ்ல இவாலுவேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரீகன்சிடரேஷன். அதனாலதான் சொல்றேன் சார்ட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. SOTER. ஓகே, தட்ஸ் ஆல் இஸ் த கிளாஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனி டைம் கேட்கலாம். எனி கிளாரிஃபிகேஷன்? No, ma'am. கிளியர் ஆயிடுச்சா இல்ல ஒண்ணுமே புரியலையா? ரெண்டுல எந்த கேட்டகரி? Clear ஆயிடுச்சு. Clear இருக்கு. ஓரளவுக்கு எக்ஸ்டென்ஷனா தெரிஞ்சிருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. இருக்கா? இல்ல எக்ஸ்டென்ஷனாலே போர்னு சொல்லுவீங்களே, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்டுருவேன், எக்ஸ்டென்ஷன் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காத முதல்ல கேட்டுருவேன். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஹலோ ஹலோ மேம். ஓகே தானப்பா? ஓகே, எந்த டவுட்னாலும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேம் என்னப்பா சொல்லுங்க சொல்லுங்க. மேம் ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுப்பா.
இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் மட்டும் ஒரே ஒரு டைம் சொல்றீங்களா? ஓகே, நான் ஃபார்மல் எஜுகேஷன்ங்கிறது ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் நான் ஃபார்மல். இப்ப இன்ஃபார்மல் உங்களுக்கு தெளிவா புரியுதா? எஸ் மேம். லாங் லைஃப் இன்ஃபார்மலா லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து கீவேர்டு. ஃபார்மல் நான் ஃபார்மல் தான் நான் வந்து அதுதான்டா நான் கீ டிஃபரன்ஸ் சொன்னேன்ல. ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. அதுதான் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல். ஏன்னா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன். இப்ப என்ன அப்படின்னா, ஃபார்மல் எஜுகேஷன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? பயங்கர இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கும். ஒரு ஒரு பில்டிங்குள்ள தான் நடக்கும். என்னப்பா? ஓகே ஹலோ மேம் சொல்லுங்க மேம். இட் வில் ஃபார்மல் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹைலி இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், chronologically graded, hierarchically structured இருக்கும். நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அதுல ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிகிரி இருக்கும், அவார்ட் இருக்கும், இவாலுவேஷன் நடக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன். இது எதுவுமே இல்லாததான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன் இவ்வளவு நேரம் நான் நடத்தினாலும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஆமா, நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்ன, இது வந்து ஆர்கனைஸ்டா தான் இருக்கும். ஒரு கீ டிஃபரன்ஸ் தான் ஃபார்மலுக்கும் நான் ஃபார்மலுக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான். இதுவும் ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும். என்ன, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிட் இன் ஆகாது நான் ஃபார்மல். ஃபார்மல் வந்து குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிட் ஆகும். ஃபிக்ஸ்டு கரிக்குலம், ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர், ஹையரார்கிக்கலி கிரேடட், chronologically graded, ஒரு பர்டிகுலர் பில்டிங் குள்ள நடக்கிறது. இது வந்து ஒரு பர்டிகுலர் பில்டிங்கே கிடையாது. அவுட் ஆஃப் த ஃபார்மல் சிச்சுவேஷன் தான் நான் ஃபார்மல். ஃபார்மல் செட்டப் இருக்கவே இருக்காது. அதுதான் நான் ஃபார்மல். அப்படியே வச்சுக்கோ, ஃபார்மல் நான் ஃபார்மல். இது என்னன்னா, நான் ஃபார்மல் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஃபார்மல் எஜுகேஷன்ல எல்லா பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லா பேருமே ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நான் ஃபார்மல் அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் சப் குரூப்பை மட்டும் அட்ரஸ் பண்ணுவோம் நான் ஃபார்மல்ல. அடல்ட் லேர்னிங் கத்துருக்கீங்களா? அடல்ட் லேர்னிங் யோசிச்சிருக்கீங்களா? அடல்ட் லேர்னிங்னா அடல்ட்ஸ்க்கு மட்டும், குழந்தைங்களுக்கு கிண்டர் கார்டன். ஓகேவா? அதே மாதிரி இது இந்த கிரஷ் எல்லாம் விடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு, ஃபார்மிங் கம்யூனிட்டியை மட்டும் அட்ரஸ் பண்ற மாதிரி தான் அந்த கரிக்குலம்லாம் இருக்கும். அவங்க நீட்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஃபிக்ஸ்டு அக்கார்டிங் டு தியர் நீட்ஸ். ஃபார்மல் அப்படி கிடையாது. நமக்கு தேவையோ தேவையில்லையோ நமக்கு நடத்தி தான் ஆவாங்க. நான் ஃபார்மல் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆர்கனைஸ்ட், சிஸ்டமேட்டிக், பட் இட் இஸ் கேரிட் அவுட் சைட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஃபார்மல் செட்டப். இதுதான் நான் ஃபார்மல். அவுட் ஆஃப் த ஃபார்மல் செட்டப் தான் நான் ஃபார்மல். அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே மேம். புரியுதா? அப்போ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃபார்மல். நிறைய பேர் இன்ஃபார்மல்னு எழுதிருவாங்க. இன்ஃபார்மல் கிடையாது. இன்ஃபார்மல் நம்ம ஃப்ரம் பர்த் டு டெத் என்ன விஷயங்கள் டே டு டே கத்துக்கிறோமோ அதை நம்ம பாட்டிட்டு இருந்து கத்துக்கலாம், நம்ம அப்பாட்ட இருந்து கத்துக்கலாம், குழந்தைகிட்ட இருந்து கூட கத்துக்கலாம், நம்ம ஒர்க் ப்ரெஷர்ல அது மூலமா நம்ம கத்துக்கலாம். டே டு டே டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிற விஷயங்கள் தான் இன்ஃபார்மல். இன்ஃபார்மல் கிடையாது. நான் ஃபார்மல் தான் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகே, புரியுதாமா? தேங்க்யூ மேம். ஓகே ஓகே ஓகே. எதுனாலும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஃபீட்பேக் கண்டிப்பா எனக்கு வேணும். அப்பனா தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஐ அம் willing to learn from you also. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே மேம். ஓகே, ஃபீட்பேக் சொல்லிருங்கப்பா குரூப்ல. அப்பனா தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ரெடி அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? You can reach out either to my personal number or in the group, anything. Okay, wind up பண்ணிக்கலாமா கிளாஸ்? Yes ma'am. Yes ma'am. Okay, thank you. Bye.